உதயநிதிலாம் ஒரு ஆளு. குப்பா பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான். இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. நல்லா இருக்குல்ல மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது. டிவிகே பெருசா டிஎம்கே பெருசான்னு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க. மேல்மட்டம், அதாவது விஜய் சுற்றி உள்ள அந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கள், அதே மாதிரி டிஎம்கே ஸ்டாலினோட சுற்றி உள்ள அமைச்சர்கள், அவங்க குறிப்பிட்ட நபர்கள், அவங்களோட சொத்து மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா அடிமட்டத்தில் இருக்கிற உங்களை மாதிரி தொண்டர்கள், நடிகர்களோட ரசிகர்கள், கட்சியோட தொண்டர்கள், உங்களோட சொத்து மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அல்லது உங்க குழந்தைங்க என்ன படிக்கிறாங்கன்னு தெரியுமா? இல்ல நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? இப்படி மேல்மட்டத்தில் இருக்கிறவங்கள நீங்க அசிங்கமா திட்டியோ இல்ல ஆபாசமா ஒரு போட்டோவை போடுறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? எந்த லாபம் கிடையாது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்த எல்லாருமே வீடியோ இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் அண்ட் கட்சி இவங்க இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி திட்டி பேசினா அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கு. ஆனால் இவங்களோட வளர்ச்சிக்காண்டி உங்களை பலிக்கடா ஆக்கிட்டு இருக்காங்கிறது யாருக்காவது ஒன்று புரியுமா? செக்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? உங்க மேல ஒரு எஃப்ஐஆர் ஆச்சுன்னா அதனால உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும்னு தெரியுமா? நம்ம ஈஸியா கெட்ட வார்த்தையை சமூக வலைத்தளங்கள பேசிடுவோம். யார் கண்டுபிடிச்சிருவா? நம்ம தான் எங்கேயோ உட்காந்துட்டு அழகா திட்டுறோம். என்ன வேண்டா பேசுறோம். விஜய் பத்தி அசிங்கமா திட்டுறோம், ஸ்டாலினை பத்தி அசிங்கமா திட்டுறோம். இன்னும் யாரை வேண்டாலும் திட்டுறோம். யாரால கண்டுபிடிக்க முடியும் நீங்க நினைச்சிருக்கீங்க? ஆக்சுவலி இந்த மாதிரி திட்டனால என்னென்ன தண்டனைகள் உங்க மேல வரும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதனால உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் திட்டுங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, சமூக வலைத்தளங்களை நீங்க ஆபாசமா திட்டினா ஐடி ஆக்ட் 2000 இயர் படி செக்ஷன் 67 படி உங்களுக்கு 3 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். பிளஸ் 5 lakhs ஃபைனும் கொடுப்பாங்க. ரெண்டாவது, நீங்க அதே சமூக வலைத்தளங்களை ஏதாவது ஒரு தலைவரையோ ஒரு தனி நபர்களையோ புகைப்படங்களை மார்க்கிங் பண்ணி நீங்க சமூக வலைத்தளங்களை வெளியிட்டா ஐடி ஆக்ட் செக்ஷன் 67 சப் கிளாஸ் ஏன் படி 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். 10 லட்சம் ரூபாய் அபராதம் வரைக்கும் உங்களுக்கு விதிக்கப்படலாம். இதோட பெண்களை, அதாவது இப்ப டிவிகேல ஒரு பெண் இருக்காங்க, அவங்க மாறி வேற கட்சிக்கு மாறினோடனே அவங்கள அந்த கட்சியில் உள்ள சக தோழர்களோ இல்ல வேற யாரோ அசிங்கமா பேசினா அதனால அவங்களுக்கு என்ன தண்டனை ஆகும் தெரியுமா? ஒரு பெண்ணின் கண்ணியத்தை களங்கப்படுத்துதல் ஐபிசி 509 படி 3 இயர்ஸ் தண்டனை. இதோட அவங்க ஃபேமிலியில் இருக்க குழந்தைகளை பத்தியே ஏதாவது அசிங்கமா நீங்க புகைப்படங்கள் வெளியிட்டாலோ இல்ல அசிங்கமா திட்டினாலோ போக்சோ ஆக்டோட சேர்த்து ஐடி ஆக்ட் செக்ஷன் 67 சப் கிளாஸ் பி படி உங்களுக்கு 5 வருஷத்துல இருந்து 7 வருஷம் வரை தண்டனை ஆகும். இந்த தண்டனை, இந்த செக்ஷன்ல ஏதாவது ஒரு செக்ஷன் உங்க மேல பதிஞ்சா உங்க லைஃப் என்ன ஆகும்? விஜய் திருப்பி கொடுப்பாரா அல்லது ஸ்டாலின் திருப்பி கொடுப்பாரா? முதல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். விஜயோ ஸ்டாலினோ அவங்க ஒரு கட்சியை வச்சு நடத்தி அவங்களோட ஆதாயம், அவங்களுக்கு ஒரு ஆதாயம், அவங்க ஒரு சிஎம்ன்ற ஒரு போஸ்டிங் ஆதாயம் கிடைக்கிறது. அந்த ஏதோ ஒரு ஆதாயத்துல அவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு என்ன ஆதாயம்? உங்களோட பேரண்ட்ஸை ஃபர்ஸ்ட் யோசிங்க. உங்க பேரண்ட்ஸ் உங்களை எந்த அளவுக்கு படிக்க வச்சிருக்காங்க? இவங்க உங்களைய டீப்பா ப்ரெஷர் பண்ணி சமூக வலைத்தளங்களை அசிங்கமா பேச வச்சு உங்க எதிர்காலத்தை தான் கெடுக்கிறாங்க. இது வரைக்கும் சமூக வலைத்தளங்களை இப்படி பேசக்கூடாது, கண்ணியமா பேசுங்கன்னு சொல்லி டிவிகே விஜயோ இல்ல டிஎம்கே ஸ்டாலின் அவர்களோ யாருமே இதுவரை அப்படி வெளியிட மாட்டாங்க. ஏன்னா நீங்க அடிச்சுக்கிட்டு செத்தாதான் அவங்க கட்சிகளை வளர்க்க முடியும். உங்களோட எதிர்காலத்தை அழிச்சா மட்டும்தான் அவங்க எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். அவங்க பிள்ளைங்களோ எந்த ஸ்கூல்ல எந்த காலேஜ்ல படிச்சு எந்த லெவலில் இருக்காங்கன்றதுலாம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதனால அடிமட்டத்தில் இருக்கிற நீங்க தான் உங்க வாழ்வாதாரத்தை பார்த்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை சமூக வலைத்தளங்களை பேசுவதை விட சமூக தளத்தை நல்லா பயன்படுத்துங்க. இல்ல எனக்கு கட்சி இருக்கு, நான் கட்சியில பெரிய ஆளானோ, நான் மேல்மட்டத்தில் பெரிய ஆளானோ ஆசைப்பட்டீங்கன்னா கட்சியில சேரது முக்கியம் இல்ல, வார்த்தைகளை பார்த்து உபயோகப்படுத்துங்கள். காமராஜர், அறிஞர் அண்ணா இவங்களை மாதிரி ஆள்களெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். காமராஜர், அறிஞர் அண்ணா போன்ற தலைவர்கள் எல்லாம் நம்மளுக்கு ஏன் பிடிக்குதுன்னா அவங்க நாட்டுக்கு என்ன திட்டங்கள் செஞ்சாங்க, வார்த்தைகள், அவங்க சமூகத்தில் உதித்த வார்த்தைகள் தான் முக்கியம். அவங்க பேச்சாற்றலால நம்ம எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சாங்க. அந்த மாதிரி நீங்க சமூக வலைத்தளங்களை பொறுப்புடன் பேசுங்க. அவங்க என்னதான் கெட்ட வார்த்தை உங்களை கோபப்படுத்துற மாதிரி உள்ள வார்த்தைகளை பயன்படுத்தினாலோ அல்லது புகைப்படத்தை பதிவிறக்கம் செஞ்சாலோ இல்லை என்ன சொன்னாலும் சிந்திங்க. இந்த தலைவர் என்ன தவறு செஞ்சாரு, அந்த தலைவர் என்ன தவறு செஞ்சாங்கன்றதை விட்டுட்டு உங்க வாழ்க்கையை என்ன தவறு செஞ்சிருக்கோம் அதை எப்படி சரி பண்ணுன்றதை யோசிச்சுட்டு லைஃபை முன்னேற்றுங்க. இல்ல நான் இப்படிதான் அப்படின்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க சிறைக்கு சென்றுட்டு வெளியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நல்ல பொசிஷன்ல தான் இருப்பீங்க. இந்த சமூகத்துல நீங்க தான் கடைசி நபராக இருப்பீங்க. உங்க கூட படிச்சவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு ஹை பொசிஷன்ல இருப்பாங்க. உங்களை பார்க்கும்போது என்னடா ஜெயில் போயிட்டு வந்தியா, என்ன எப்படி அடுத்த வாழ்க்கைன்றீங்க. பெண்களும் முடிவு பண்ணுங்க. மேல்மட்டத்தில் இருக்கிற ஆள்களோட பேச்சை கேட்டுட்டு தரைமட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் நீங்க பாதிக்கப்படாம இருந்துக்கோங்க. நம்ம சமூகத்தில் அடுத்த கட்டத்துக்கு வளர்றதுக்கு தான் பார்க்கணும் தவிர சமூகத்தில் உள்ள குழியில நம்ம விழுந்துடக்கூடாது. அவங்களோட வளர்ச்சிக்கு நம்மளை தூண்டிலாம் யூஸ் பண்றாங்க. நீங்க அதுக்கு எந்த சூழ்நிலையும் அடிபணிஞ்சு போயிடாதீங்க. நன்றி, வணக்கம்.